ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகணும்னு பார்க்குறீங்களா? எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேங்க. எங்கள் சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிறந்த வந்ததெல்லாம் வந்து எங்கள் அம்மா வீடு புகுந்து வீடெலாம் இல்லைங்க. எங்கள் மாமனார் பிறந்த ஊருக்கு தாங்க நாங்கள் போகிறோம். எங்கன்னா பார்த்தீங்கன்னா புதுப்பட்டுக்கு போகிறேங்க. தொடர்ந்து என் குடும்பம் ரொம்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு ₹1 ₹2 சிறு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாலும் ₹1 தங்கதில்லை வீட்டில். அதனால் நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். ஜாதகம் பார்க்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வம் கும்பிடணுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் குழந்தை எங்கிறது எங்களுக்கே தெரியாது. எங்கள் மாமனார் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். ஏன் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவருடைய அப்பா இறந்துட்டனால என் மாமன் தாய் மாமா இருந்துக்கு தங்கச்சி தனியாக கஷ்டப்பட சொல்லிட்டு கூட்டின்னு வந்தார் அந்த ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் என் மாமனாரும் போகல, எங்கள் வீட்டுக்காரங்களும் யாரும் போகல. அதனால சரி, எவ்வளோ முயற்சி பண்ணி நாங்கள் சம்பாதிச்சு முன்னேறணும் பார்க்குறோம். ஆனால் ₹1 தங்கறது இல்லை. புடுபுடுக்காரன் வீட்டாண்ட வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குலதெய்வம் கும்பிடுறது தான் சொல்கிறாங்க. அதனால் குலதெய்வம் தேடி தாங்க நாங்கள் போகிறோம். இவங்க சுதா வீட்டுக்காருக்கு வேற ஜாதகத்தில் வந்து உயிர் கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயம் வந்துச்சு எங்களுக்கு. அது தகுந்த மாதிரி 2 வாட்டி ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு. 3வது கண்டத்தில் எதுவும் தப்பாக நடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு துணிஞ்சு கிளம்பிட்டோம் குலதெய்வத்தை தேடி. வாங்க பார்க்கலாம் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், அஞ்சாரம்மா கோவில். புதுப்பட்டு ஊர் உள்ளே போயிட்டோம். அப்படியே அங்கே எங்கள் மாமனாருடைய அனந்தமி கிட்ட எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுப்பட்டுக்கு வந்துட்டோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு நினச்சிட்டே இருந்தோம். ஊர் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரி எங்களை பார்த்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருடைய பெரியப்பா பெரியம்மா, அதாவது எங்கள் மாமனாருடைய சித்தப்பா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கன்ற மாதிரி இவர் எங்கள் பெரிய மாமனார். இப்போ வந்து எங்கள் சொந்த இடத்த காட்டலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆமாம் போகலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களது சொந்த இடம் எங்கள் மாமனாருடையது. எங்கள் மாமனார் அப்போ வந்துட்டாங்க, ரேணிகுண்டல் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால நாங்கள் அங்கே போவதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பார்த்துட்டு வரலான்னு போனோம். எங்கள் இடமும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குலதெய்வம் கோவில் இல்லையா, ஒரு அப்பத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு கோவில் இல்லையா. ஆனால் இங்கே தான் எங்கள் பங்காளிங்கள்லாம் வருஷம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறான். குலதெய்வத்தை எப்படியோ ஒரு அப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாங்கா மாத்தாண்ட தான் வந்து எங்கள் பங்காளிங்கெல்லாம் வந்து குலதெய்வம் கும்பிடுவாங்களாம். கும்பிட்ற டைம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமி வச்சு கும்பிடுவாங்க. இப்போ எல்லாரும் கிருஷ்ணா மாற்றன்றதுனால அதிகமாக யாரும் கும்பிட்றது இல்லையா. இனிமேல் நாங்கள் தான் வரணும், வருஷம் தவறாமல் வருவோம். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி வந்தோம், கண்டுபிடிச்சிட்டோம். எந்த இடம் கும்பிட்ற இடமும் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமனார் தேங்காய் எடுத்துக்கிறாரு எனக்கு குத்தானத்துக்கு. அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணா அவங்களாம் வந்து எங்கள் பங்காளிங்க தானே. என்னப்பா நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டீங்களே, குலதெய்வம் தான்ப்பா மெயின் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களும் வந்து பார்த்துட்டோம். இங்கே தான் குலதெய்வம் சாமி கும்பிட்றது தான். கொஞ்சம் நல்லா கிராண்டாக கும்பிடலான்னு பார்க்குறோம். சரி, அது வா வரலாம். நீ எப்போ வரேன்னு சொல்லு, இங்கே பக்கம் சொல்லி தாத்தா சொல்லிட்டு வாங்க. ஊர்லேருந்து சந்தேகத்தோட வந்தோம். குலதெய்வத்தை கண்டுபிடிப்புமா மாட்டுமான்ட்டு ஒரு டவுட்ல இருந்தது. எப்படியோ ஒரு வழியில் வந்தோம். எங்கள் பங்காளிங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டு எங்கள் மாமனார் தேங்காவெல்லாம் தேடி கொடுத்தாரு. எடுத்துக்கணும் இப்போ வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் எனக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக. எங்கள் குலதெய்வம் தெரியாது, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எங்கள் பெரியப்பா வந்ததால கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி அனந்தமீனையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரே எங்கள் சொந்தம் தானா. இந்த மணி 2 ஆயிடுச்சுங்க. ரொம்ப பசியாக இருந்தது. பள்ளிப்பட்டு ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.